ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ரெசிபி அண்ட் பியூட்டி டிப்ஸ். இன்னைக்கு ஒரு சூப்பரான ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு பொரியல் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். அதுவும் மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு பொரியல் எப்படி சட்டுன்னு பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்த விடவும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், இது கூடவே இந்த டிஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரி உப்பு 1 ஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். இது நல்லா இப்போ வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நான் 2 மீடியம் சைஸ் அளவு மரவள்ளி கிழங்கு எடுத்து வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி பொடியாக. அதை நம்ம இப்போது சேர்த்துக்கலாம். கிழங்கு சேர்த்து 1லேருந்து 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இங்கே பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு கிழங்கு வதங்கியாச்சு. இப்போது நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவு சாம்பார் தூள், அவ்வளோதாங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 நிமிஷம் வதக்கினா போதுங்க, இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். மசாலா எல்லாம் வதங்கி காயும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம காய் வேகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் வேகிறதுக்கு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா கொதி வந்த பிறகு இது கூட ஒரு பிஞ்சளவு பெருங்காயத்தூள் சேர்த்து கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாம். 5லேருந்து 7 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். வாசனையும் சூப்பராக வருதுங்க. கடைசியாக நம்ம கருவேப்பிலை தூவி சுட சுட சாப்பிட்டிங்கன்னா டேஸ்டியான சூப்பரான ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான மரவள்ளி கிழங்கு பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ரெசிபி அண்ட் பியூட்டி டிப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.